ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காக நமக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய இன்னும் கருப்பூர் வெள்ளலப்பட்டி சேர்ந்த ஐயா செல்வம் ஐயா அவர்கள் கிராமிய தெருக்கூத்தை இந்த யூடியூப் சேனலை நம்மளை ஒளிபரப்பு செய்து நம்முடைய நாடகத்தை கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக முன் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யாரு என் பேர் என்ன அப்படி ஒவ்வொன்றாக வச்சிருக்கிறேன். செவிக்கும் தான் பதிக்கணும். பாத்தியா சாபத்துக்கு ஆளாயிரம் ஜாக்கிரதா. நீங்க தானே சொன்னீங்க நாரத மகா அரிசி. நாரத மகாமுனிவன். மகாமுனிவன் நாரத கம்பெனி. நாரத கம்பெனி அது என்ன நெருப்பிக்க பண்ணி அப்படி நாரத மகாமுனிவர் ஆயிருந்த போதும் என்னை ஈண்டெடுத்து என் அன்னை பிதா யார் தெரியுமா?
பிரசாதம்ப்பா. டேய், ஏடா முனிவர முனிநாதா என் தாயோ கலைவாணி சரஸ்வதி, கலைமகள் சரஸ்வதி. ஆ, உங்க அப்பா என் தந்தையோ பிரம்மா. பிரம்மதேவன். ஆ, அப்படி பிரம்மாவுக்கும் பிரம்மாவுக்கு கலைவாணிக்கும் பிறந்தா கலைவாணிக்கு பிறந்த ஸோ அளவாணியா? டேய், புறா சாப்பிட்டா. வேண்டாம், வேண்டாம். டேய், பாருமா, பாருமா. என்ன சாப்பம் கொடு? சாப்பா என்ன சாப்பம் கொடுத்தது? எங்கப்பா எத்தனை சாப்பம்? இந்த நாரத மகாமுனியை பார்த்து சாபத்தை கொடுத்துவாரு சொல்லி என்னை கண்டு அஞ்சு கலங்கி கதறி ஓடக்கூடிய இருந்தா பாத்துருக்கிறேன். என்னையே சாப்பம், எத்தனை சாப்பம், எத்தனை கிளம்பிட்டு நான் சாப்பம் வாங்கியிருக்கிறேன். ஓட்டாங்குச்ச ஓடு, தட்டி ஓடு. உடச்சு ரவுண்ட் ரவுண்டா ஒவ்வொரு ரூபா பணமாட்டம் மூட்டை கட்டி கூட ஒரு கிளவி குட்ட பணம் ஒண்ணு கொடுத்து வேலை விட்டுருக்கிறேன். பாவம் உன்னை என்னைக்கடா விடும்? செலார்னு பேசுறது, காய்ச்சின்னு வாங்கிட்டா விடிஞ்சு பேசுறாளே உண்டை வாங்கினுங்க, நம்மளதான் ஏமாத்தி பிடிச்சி பட்டுறாங்க. டேய், ஏன்டா ஆமா, என் சாபத்துக்கு ஆளாயிராத. நீயே சாப்பம் கொடுப்ப, அவன் சாப்பமே என்ன கேட்கல. அப்படியா? ஓட்டாங்குச்ச கொடுத்து வேலை விட்டவனா நான் சாப்பம் கேட்கல. இன்று முதல் நீ பெரும் பாலகனாக போ. ஒரு மொன்ன ஒளி இருக்குது. சிவ சிவா நாராயணா. டேய், இன்று முதல் நீ நெருப்பாக போக கிடப்பது. மூத்திரத்தை விட்டு அமைச்சு விடுவேன். நாராயணா, என் கோபத்தை அடிக்கடி தோன்ற. ஆமா, இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இன்று முதல் நீ பொட்ட கழுதியாக போ. வேண்டாங்க. ஏன்? எந்த சாப்பு இருந்தாலும் பொட்டை கலந்து சாப்பிடணும். ஏன்? பொட்டை கழுதிக்கு 4 காலு, கடுவ கழுதிக்கு 4.5 காலு. ஏய், யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவபேதங்களுக்கு 4 காலு அல்லது 2 காலு. அதுக்கு மட்டும் எப்படா 4.5 கால் வந்துச்சு? கடுவ கழுதிக்கு 4 பக்கம் 4 காலு, நடுவ கொலாம் இல்லாத காலு, இப்படி 1/2 காலு தொங்கும் தாத்தா. அப்படியா? இந்த 1/2 காலுக்கு பயந்துக்கிட்டு பொட்டை கழுத ஒரே ஓட்டமா ஓடிச்சு. சரி. ஒரு குட்டி செவத்துல கறிக்குருவி உட்காந்துக்கிட்டு கழுதைய ஏன்டா கழுதை பாவட்டா அப்படி திருப்பிடுவேன். யாருடா கழுதுங்கிற? கறிக்குருவி கேக்குதுங்க அந்த கழுதைய. சரி. ஏன் இப்படி வேறுத்து விடாரிச்சு அழுதுட்டு ஓடியாரு நிச்சு. சரி. நான் கடுவ கழுதைய கூட பயப்படல. அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிற 1/2 காலுக்கு பயந்துக்கிட்டு ஓடியாரு நிச்சு. சரி. கறிக்குருவி சொல்லி பொட்டை கழுதை இன்னும் குட்டி செவத்துக்குள்ள பூந்துக்க சாமானத்தை ஏறப்பட்டி வச்சு மூடிக்கிறேன். சரி. பொட்டை கழுதை உள்ள பூந்துச்சு, சாமானத்தை ஏறப்பட்டி வச்சு மூடிக்கிட்டு இருந்துச்சு கறிக்குருவி. சரி. கடுவ கழுத ஓடியாந்துச்சு, குட்டி செவுத்து எகிரிச்சு விட்டு சொருவிச்சு. பொட்டை கழுத வாயில கறிக்குருவி முட்டிக்கிட்டு புடிச்சுன்னு ஓடி போச்சு. அதுதான் எல்லா குருவிக்கும் ஒத்த வாள், கறிக்குருவிக்கு மட்டும் அந்த காம்படி பட்ட வாள், 2 ரெட்ட வாள். சண்டாளா அப்படின்னா கடுவ கழுதையா திட்டுச்சு நான் சொல்லிக்கிட்டு தெரியும். வேண்டாம் வேண்டாம், நீ பொட்ட கழுதியாக போ. பகைச்ச கூடாது. அப்படி இருந்த போது ஒப்பனுக்கு என்ன வேலை? எங்க அப்பாவுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில். கூட எடுத்துட்டு போவார இல்ல வலைய எடுத்துட்டு போவார? எதுக்கு? முண்டை பிடிக்க. மீன் பிடிக்க வலை எடுத்துட்டு போவோம். மொப்பை எதை எடுத்துட்டு போவோம்? ஏய், பிண்டம்டா. பிண்டம் என்றால் உன்னை போல ஒரு உருவத்தை உருவாக்குவது. உருவாக்குறது. என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? அப்படி பிரம்மாவுக்கும் கலைவாணிக்கும் பிறந்த நான் ஏன் இப்படி இருக்கணும்? அப்படி கழுத்துல பட்ட, கையில கஞ்சலா கட்ட, உடம்பு பூரா விபூதி பட்ட, விபூதி நாராயணா நாராயணான்னு ஒரு டீ சட்டை கூட இவ்வளவு பனிகாலத்துல போடாத என்ன என்ன காரணம் தெரியுமா? அங்கு ஒரு நாள் வருகிறார்கள்.
நான் ஒரு தேவனுக்கு மகளாக பிறந்து அதான ஒரு உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மனுக்கு மகனாக நான் ஏன் கோலத்தோட இருக்கட்டும்? 64 கலைக்கும் அம்மா தலைவாணி. தலைமாரியா? கலைமானிடா. கலைமகளுக்கு மகளா பிறந்து இந்த கதியில இருக்கிறீங்க. என்ன விஷயம்? சிசையா, என் தந்தைக்கோ பிண்டம் பிடிக்கும் தொழில். அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி? பிண்டம் பிண்டம் பிடிக்கிறது. சுருதி என்ற வேதத்தை வைத்து அதற்கு தினந்தோறும் பூஜைகள் செய்து உலகத்தை படைப்பது என் தந்தைக்கு வேலை. அந்த வேதத்தை வச்சுதான் உலகம் படைக்கிறது. ஆமா. சரி பூசை. அதுக்கு பூஜை செய்யணுமில்ல? அப்படி பூஜை செய்வதாக இருந்தா எனக்கு என்ன வேலை? தினந்தோறும் நந்தவனங்கள் சென்று நறு மலர்களை கொண்டு வந்து அந்த பூஜைக்கு கொடுப்பது என்னுடைய வேலை. ஒப்பம் பூஜை பண்ணி பிண்டம் பிடிக்கிறது எனக்கு மலர் கொண்டு வருவது. ஆமா. சரி. அப்ப நாரதா, நந்தவனம் சென்று மலர் கொண்டு வா அப்படின்னு சொல்லி என் தந்தையார் எனக்கு கட்டளை விதித்தார். அப்ப என் தந்தையினுடைய கட்டளைக்கு இறங்கி நந்தவனம் சென்றேன். அப்ப போகும்பொழுது இந்த நந்தவனத்துல பாடல்கள் அனைவற்றவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப பார்த்தேன், தெய்வலோகத்துல நம்ம சத்தியலோகத்துல இந்த மாதிரி விளையாட்டே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் நான் விளையாட்டை பார்த்திருந்தேன். அப்ப காலதாமதமானது. மலர் கொண்டு போக முடியல. தந்தையார் சொன்ன வேலையை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஆவலோடு அவசரமாக சத்தியலோகம் புறப்பட்டேன். அப்ப வரும்பொழுது என் தந்தையார் பார்த்தார். நாரதா, எங்கே மலர் அப்படின்னு கேட்டார். அப்ப நான் ஒரு சிறிய பொய் பேசுறேன். சின்ன பொய் வேற, பெரிய பொய் வேற. ஆமாடா. அது எப்படி ரெண்டு விதமான பொய்? சின்ன பொய் என்ன, பெரிய பொய் என்ன? இந்த ஊரு என்னது அப்படின்னு சொல்றது சின்ன பொய். சின்ன பொய். இந்த உலகமே என்னது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் விரிவான பொய். அப்ப இந்த சிறிய பொய் பேசியதால் அறிந்தால் ஞானத்தால் என் தந்தை நாரதா, இந்த சின்ன சிறு வயதுல பெற்ற தந்தை என்று பாராமல் பிடிக்க என்னிடத்திலே நீ நான் பொய் பேசிட்ட. அதனால் இன்று முதல் நீ பொய் பேசி அதாவது கலகம் செய்து நீ வாழ வேண்டும் போ அப்படின்னு சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி செய்யலன்னா? அப்படி செய்ய விட்டால் உன் முதுகோ மூட்டை சுமக்கும், வயிறு பானை போல் வீங்கும், கால் தூண் போல் வீங்கும், உன் சிறுபாகப்பட்டது வடிக்கும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டார். அப்ப நான் என்ன செய்தேன்? தந்தையே, அறியாத புத்தியால் தெரியாம இப்படி ஒரு தவறு செய்துட்டேன். இதுக்காக இப்பேற்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்திருக்கீங்க சுவாமி, நான் எப்படி உயிர் வாழ்வது அப்படி சொல்லி கண்ணீர் விட்டு கதறி தந்தையினுடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதை. எங்க அப்பாவுக்கு இறங்குச்சா? நல்ல டாக்டரா பாக்குறது இறங்கல. மனம்டா, மனசு. என் தந்தை சட்டேன்னு மனம் இறங்காமல் படிக்கு நாரதா, நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், இதை திரும்பி பெற முடியாது அப்படின்னு ஆமா தந்தை இடத்துல மன்றாடி கேட்டேன். அப்பாவுக்கு இறங்கவே இல்லையே. அப்பா, இந்த சாபத்தை பெற்று விட்டமே, இந்த சாபத்தை நாம எப்படி போக்குவது அப்படின்னு சொல்லி நான் எங்க புறப்பட்டேன்? கைலகிரி. அங்க வெள்ளகிரி சென்று என் தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான் இருக்காருல, அவர் இடத்துல நடந்ததையெல்லாம் எடுத்து சொன்னேன். அப்ப எங்க தாத்தா என்ன சொன்னார்? நாரதா, கவலைப்பட வேண்டாம், என் கழுத்துல இருக்கக்கூடிய இந்த சிவன் மாலையை கொடுக்கிறேன். இந்த சிவன் மாலையை நினைத்து சோத்திரம் செய்தா கலகம் இருக்கும் இடம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு எங்க தாத்தா சொன்னார். இந்த சிவன் மாலையை கொடுத்தார். இந்த சிவன் மாலையை பெற்று அப்படியே நம்ம கலகத்தையே செய்தாலும் பார்க்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்லுவாங்க? பாவி நாரதம் வந்தான், நம்ம வீட்டு நல்லா சண்டை இல்லாம இருந்த வீட்டை இப்படி சண்டை பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாமே நின்றுட்டு பேசுவாங்களே. இந்த பாவத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக எங்க சென்று வைகுண்டம். ஓஹோ, அங்கெல்லாம் சோளத்தட்டை அடிச்சிருப்பாங்களே. எதுக்கு சொல்ற? வைகுண்டம் தானே. ஏடா வெள்ளை மரத்துக்கு அங்க எதுக்கு போன? அடியில பாலத்துக்குள்ள போனே மேலே.
நீ சொல்றது வைகுண்டம், ஆ, நான் சொல்றது வைகுண்டம். வைகுண்டம். ஆ. சரி. அங்க சென்று ஆ. எங்க தாத்தா ஆ, கண்ணபெருமான் இருக்கார்ல, ஆமா. அவரிடத்துல சொன்னேன். ஆ, நடந்ததையெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆ. அவர் என்ன கொடுத்தாரு? நாரதா, ஆ. கவலைப்பட வேண்டாம். ஆ. என் கையில இருக்கக்கூடிய கஜனா கட்டை, ஆ, இந்த கட்டை வைத்து ஆ. நாராயணா ஆ. நாராயணா ஆ. நாராயணா ஆ. அப்படின்னு 3 முறை நீ உபதேசம் செய்தா ஆ, பாவமெல்லாம் என்ன சேரும், ஆ, நன்மையே உன்னை சேரும் ஆ. அப்படி என்று கண்ணன் அப்படின்னு இந்த கஜனா கட்டை கொடுத்தார். சீவன் கொட்டையை கொடுத்தார், கண்ணன் கட்டை கொடுத்தார். இந்த ஆமாடா. கட்டையை வைத்து இப்படி உலகத்துல திரியிற. இதை வைத்து இந்த உலகத்துல நான் செய்த கலகம் ஏராளம். ஏராளம். ஆனா இன்று ஆ. ஏய், ஓய். ஏய், இன்று கலகம் இல்லையடா. என் முதுகு மூட்டை சுமக்கும் போது தெரியுது, என் சிரம் வெடிக்கும் போது தெரியுது, என் வயிறோ வீங்கும் போது தெரியுது. ஏய் கலகம் இல்லையடா. டேய் கவலைப்படாத. ஏப்பா கலகம் தானே? ஆமா. இந்தா. ஆமா. அட வாயா, எனக்கு தெரியாதா? இத புடி. இந்த கல்லுல கலகம் இருக்குதா? அட வாப்பா நீ. சொல்லு. அந்த பிள்ளை போட்டு மண்டை ஓட. அப்படி உடைச்சா எத்தனை கலகம், எத்தனை போலீஸ் பாரு. டேய், அதாவது ஒரு தவறு செய்யறவனுக்கு தண்டனை கம்மி. ஆனா இந்த தவறு செய்யறது தூண்டுதல் பண்ற பாரு, அவருக்கு தண்டனை அதிகம். இது தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற. நான் ஓடி போய் வீட்டுக்கு. நீ ஓடுவ, போலீஸ் ஒண்ணு விட்டா தானே. கோமாளி தான் சொன்னா நாங்க எல்லாம் மண்டையை உடைச்சாப்புன்னு சொல்லுவேன். அப்போ உனக்கு தான் தண்டனை அதிகம். வா. சரி போ புண்டை முட்டை. சரி விடு. போய் அந்த கூப்பிட்டு சொல்றப்பா. பொண்ணு மண்டை உடைச்சு ஜெயிலுக்கு போய் சொல்றேன். டேய், நான் ஏன்டா கவலைப்படுறோம்? என் தாத்தா கொடுத்த சிவன் மாலை இருக்குது. புடி புடி ஏத்து கொட்டை புடி. ஆறு கொடுத்தது. என்னடா சொல்ற? வந்திருக்கு வந்திருக்கீங்களா? அண்ணா எல்லாம் நிறைய போட்டுக்குது போ. ஆமா. இதுக்கு வந்திருக்கீங்க. கலகம் இருக்கும் என்று ஞாபகத்துக்கு வந்து விட்டதுடா. இன்று கலகம். இன்று கலகம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? அதாவது எங்க தாத்தா கண்ணபெருமான் இருக்கார்ல, அவரிடத்திலேயே கலகம் இருக்குது. அந்த மலரை இந்த பூவை தான் அடங்கிருக்கு. என்ன இது? பாரிஜாத மலர். பாரிஜாத மலர்ல இருக்குது வேலை. இந்த பாரிஜாத மலர்ல தான் இன்னைக்கு மலரை கலகம். வச்சு என்னென்ன பண்றேங்கிற? இந்த மலரை வைத்து நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கறது எனக்கு பின்தொடர்ந்தே பாத்து பாருங்க. போகலாமா? பார்க்கலாமா? போகலாமா? இந்த மலரை வைத்து நான் எப்படி கலகம் செய்யறது? வா வா வா.